வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான சன்னா ரைஸ் சேர்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கூட ஸ்பைசஸும் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட வெஜிடபிளும் சேர்த்துருக்கேன். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கலாம். கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்போட கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து புதினாவும் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவைக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுலாம் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கலாம். கலந்துட்டோம்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், கொதிச்சா அப்படி இருக்கும். இந்த பச்சை வாசனெலாம் போய் நல்ல மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பாருங்கள் நல்லா இப்படி கொச்சிகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வேணால் ரைஸ் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜ் ரைஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். நல்லா உதிரியாக வரும். நல்லா கொதிச்சா தான் எப்போவும் சாப்பாடு நல்லா உதிரியாக வரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டால் கொஞ்சம் குழஞ்சிடும் சாப்பாடு. அதனால் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், சுவையான சூப்பரான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் நம்ம செய்ய முடியும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது சின்னவங்க பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம வெஜிடபிள் குருமா இருந்தால் சூப்பராக இருக்கும். பன்னீர் இருந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை சிக்கன் கறி இருந்தாலும் சூப்பராக இருக்கும். தயவுசெய்து நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.